ஓம் சாந்தி. 17/2/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தூய்மை ஆவதற்காக 1 நினைவின் பலம், 2வது தண்டனைகளின் விளைவு. நீங்கள் நினைவின் பலத்தினால் தூய்மையாகி உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். கேள்வி: தந்தை ஆன்மீக மருத்துவர், உங்களுக்கு எந்த ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளார்? பதில்: எவ்வாறு உலகிய மருத்துவர்கள் நோயாளிகளிடம் உங்களுடைய வியாதி குணமடைந்து விடும் என்று தைரியம் அளிக்கின்றனரோ, அவ்வாறே ஆன்மீக மருத்துவரும் கூட, குழந்தைகளே, நீங்கள் மாயையின் வியாதியால் பீடிக்கப்பட்டுள்ளீர்கள், பயப்படாதீர்கள். மருத்துவர் மருந்து தருகின்றார். எனவே இந்த வியாதி அனைத்தும் குணமடைந்துவிடும். அதன் நினைவு அக்ஞானத்திலும் கூட நினைவு வராது என்று தைரியம் கூறுகின்றார். வந்தாலும் கூட நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் உழைப்பு, முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு இப்பொழுது சுகமான நாட்கள் வந்துவிட்டது. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் புரிய வைக்கின்றார். இப்பொழுது தந்தை வந்துவிட்டார் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். எனவே தைரியம் அளிக்கின்றார். ஏனெனில் பக்தி மார்க்கத்தில், இறைவா, தந்தையே, வாருங்கள், துக்கத்திலிருந்து விடுவித்து விடுதலை தாருங்கள் என்று எல்லோரும் இறை தந்தையை அழைத்தனர். ஆகவேதான் இன்னும் சிறிது நாட்களே என்று தந்தை கூறி தைரியம் ஊட்டுகின்றார். யாருக்காவது வியாதியிலிருந்து குணமடைந்த பிறகு மீண்டு வந்துள்ளனர் என்று கூறுகின்றனர். இவங்க செத்து பொழைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சிலர்லாம் இந்த கொரோனா டைம்ல கூட சிலர் சரீரமே விட்டுட்டாங்க. ஆனா ஒரு சிலர் போராடி வெளியில வந்துட்டாங்க. அவங்களதான் அந்த மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி ஏதோ பல விஷயம் இருக்கு. ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கு, பல விஷயம் இருக்கு. அது குணம் அடைந்து வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க செத்து பொழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாமே சரியாகிவிடும் என்று குழந்தைகளும் புரிந்து கொள்கின்றனர். இந்த சீச்சி உலகத்துல இன்னும் சிறிது நாட்கள் தான் நாம் இருப்போம். பிறகு நாம் புதிய உலகத்திற்கு சென்று விடுவோம் என்று அதற்காக நாம் தகுதியானவர்களாக ஆக வேண்டும். பிறகு எந்த ஒரு வியாதி போன்றவை நமக்கு தொல்லை தராத. பாபா தைரியம் அளித்து கூறுகின்றார், கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். இதுபோல வேறு யாரும் தைரியம் தர முடியாது. நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது தந்தை வந்துவிட்டார். மீண்டும் உங்களை சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்காக. சிலர் யோக பலத்தினாலும், சிலர் தண்டனை பெற்றும் தூய்மை அடைவார்கள். பிகேஸ் கூட, முதல்ல பிகேஸ் பார்க்கலாம். பிகேஸ்க்கு பாபா நாலேஜ் கொடுத்திருக்கிறாரு. தூய்மை அடையிறதுக்கு 2 வழின்னு சொல்லி இருக்கிறாரு.
ஆத்மா வந்து வரும்போது ஃப்ளாலெஸ் டைமண்டா இருந்தது. இப்ப பிளாக் டைமண்டா இருக்கு. இப்ப நாம வந்து நம்மளுடைய ஆத்மாவை மீண்டும் ஃப்ளாலெஸ் டைமண்டா மாத்தணும். அப்ப வித்தவுட் பனிஷ்மென்ட் நேரா சிவ ஊர்வலத்துல சிவனோட பக்கத்து சீட்ல உட்காந்துக்கிட்டு மேல கிளம்பலாம். ஆனா ஆத்மால நாம வந்து அந்த விகர்மங்களை விநாசம் பண்ணாம நம்ம இஷ்டப்பிரமாணம் இருந்துட்டோம். சரியா யோகா பண்ணல. பிகே ஆயிட்டோம். ஆனா யோகா சரியா பண்ணல. தூய்மைன்றது பிசிக்கலா தூய்மையா இருக்கிறாங்க. ஆனா வந்து மனசால அப்பவித்திரமான எண்ணங்கள் இருக்கு, பார்வை இருக்கு. சில பேர் வார்த்தைகளும் இருக்கு. இப்படிலாம் இருந்தா பனிஷ்மென்ட். தரம்ராஜ்புரியில போயிட்டு தண்டனை வாங்கிட்டு தான் அவங்க மேல வரணும். நான் பிகேஸ்க்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பனிஷ்மென்ட் 1 மடங்கு தான் இருக்கும். அவங்களும் பனிஷ்மென்ட் வாங்கி தான் ஆத்மாவை தூய்மைப்படுத்தி மேல வருவாங்க. ஆனா பிகேஸ் தெரிஞ்சே டைம வேஸ்ட் பண்ணிட்டு, கடவுள நினைக்கல, ஆத்மா உணர்வுல வரல, மத்தவங்கள ஆத்மாவா பார்க்காத காரணத்தினால பனிஷ்மென்ட் வாங்கிட்டு தான் மேல வரணும். அதனால பிகேஸ் ஆயிட்டா உடனே பாபா காப்பாத்திருவாரு. அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம அப்பா தானே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாம யாருக்கு பண்ண போறாருன்னா, உங்களுக்கு தாங்க 100 மடங்கு தண்டனை. நான் பிகேஸ்க்கு கிடையாது. 1க்கு 1 தான். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எண்ணங்களால தூய்மையாக இருக்கணும். அப்பவித்திரமான எண்ணங்கள் மனசுல கூட வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ, ஞான ஸ்நானம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இது வந்து புருஷார்த்தி வாழ்க்கை தானே. ஒருவேளை மனசுல அப்பவித்திரமான எண்ணங்கள் வந்தா, உடனே ஞானத்துல ஸ்நானம் பண்ணணும். லௌகீகத்துல வைஷ்ணவிஸ்ட் இருக்காங்க இல்லையா? லௌகீக பிராமின்ஸ். அந்த காலத்துல மடி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையும் தொடக்கூடாத. அப்படியே யாரையாவது தெரியாம தொட்டுட்டா, உடனே போய் அந்த துணியோட ஒரு முழுக்கு போட்டுருவாங்க. அந்த அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே போவாங்க. அந்த அளவுக்கு மடியெல்லாம் இருந்தது ஒரு பீரியட்ல. பாபா சொல்றாரு, அந்த டச் பண்ணிட்டா உடனே தீட்டு வந்துருதுன்னு சொல்றாங்களே, அது உண்மை கிடையாது. ஆனா, நெகட்டிவ் தாட்ஸ டச் பண்ணீங்கன்னா தீட்டு வந்துரும். இதுதான் உண்மை. இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் மனசுல வந்துச்சுன்னா, ஒரு ஞானத்தினால ஸ்நானம் பண்ணிடுங்க. ஒரு இந்த அவ்வியக்த முரளி இருக்கு, சாக்கார முரளி இருக்கு. உங்களுக்கு எந்த முரளி வேணாலும் ஒரு முறை படிச்சுட்டீங்க. ஒரே ஒரு முறை ஒரு முரளிய படிச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த நெகட்டிவ் தாட் போயிடும். அடுத்த நெகட்டிவ் தாட் வந்தா இன்னொரு முரளி படிங்க. அடிக்கடி ஞானத்த ஸ்நானம் பண்ணிட்டே இருங்க. ஜலதோஷம்லாம் பிடிக்காது. ஆனா தோஷ நிவர்த்தி ஆகும். அதனால சொல்ல வந்த விஷயம் வேற, லௌகீகத்துல செய்யற விஷயம் வேற. விஷயம் எல்லாமே சூக்ஷ்மமானது. அதனால நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது தான். வந்துட்டா ஞானத்துல ஸ்நானம் பண்ணிக்கோங்க. இப்படி தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி நெகட்டிவ் தாட்ஸ் வரும்? வரவே வராது. வாய்ப்பே கிடையாது. அதனால முதல்ல நம்ம சுய மாற்றத்தை பார்க்கலாம். மத்தவங்கள பத்தி பார்க்கறதுக்கு இப்ப நம்மளுக்கு டைம் கிடையாது. ஒரு நாள் வரும் நம்மள புரிஞ்சுக்காதவங்க கூட மத்தவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஃப்ளாலெஸ் டைமண்டா மாறி இருக்கணும். ஆத்மாவை கிளீன் பண்ணி நம்ம வந்து நம்மள மட்டும் பார்த்து நம்மள சுத்திகரிச்சுட்டோம்னா, நம்மளுக்கு அவ்ளோ பவர் கடவுள் குடுப்பாரு. நம்ம திருஷ்டி பட்டா மத்த ஆத்மாவை கூட நம்மளால தூய்மைப்படுத்த முடியும். அவ்ளோ பவர் குடுக்க போறாரு. சரிங்களா? அதனால இப்ப நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கேர்ஃபுல்லா இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸே வரக்கூடாது. வேஸ்ட்டும் வரக்கூடாது. வேஸ்ட் தான் நெகட்டிவா மாறுது. கூடுமான வரைக்கும் பிரசன்ட்ல இருக்க கத்துக்கணும். தண்டனை அடைஞ்சாலும் பலன் உள்ளது அல்லவா? யார் தண்டனை அடைவதால் தூய்மை அடைகின்றாரோ அவர்களுக்கு பதவி குறைந்துவிடும். சில பேர் நினைக்கிறாங்க, இங்க என்ஜாய் பண்ணிடணும் வாழ்க்கைய, அங்க போய் பனிஷ்மெண்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு. இங்க பனிஷ்மெண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட், அப்புறம் சத்தியுகத்திலே வருவாங்களான்னு கேரண்டி கிடையாது. திரேதா யுகத்துல வந்தாலும் என்ன பதவி கிடைக்க போகுது அதுவும் தெரியாது. அதனால இந்த தூய்மை அப்படிங்கிறது நம்ம பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாகும்.
குழந்தைகளாகி உங்களுக்கு ஸ்ரீமத்து கிடைத்து கொண்டு இருக்கின்றது. தந்தை கூறுகின்றார், என்னை மனதார நினைவு செய்யுங்கள் என்று. உங்களுடைய எல்லா விதமான பாவங்களும் பஸ்மம் ஆகிவிடும். நினைவு செய்யவில்லை என்றால், பாபாவை நினைக்கலனா பாவ சுமைகள் 100 மடங்கு அதிகமாகிவிடும். ஏனென்றால் பாவ ஆத்மாவாகி என்னை நிந்தனை செய்கின்றீர்கள். இப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பிகே ஆயிட்டு அவங்களால இந்த தூய்மையை ஃபாலோ பண்ணலைன்னா வெளியில போயிடுறாங்க. வெளியில போயிட்டுறது ஒரு விதத்துல கஷ்டம்தான். இருந்தாலும் முடியலன்றதுனால வெளில போறாங்க. ஸ்ரீமத் படி ஃபாலோ பண்ண முடியலன்னு. அங்க போயிட்டு அதுக்கு எல்லா பழியையும் கடவுள் மேல போட்டா, பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். பாவம் அவங்க செஞ்சது. பழிய கடவுள் மேல போட்டா, நிர்தோஷ ஆத்மாவாகிய சிவன் மேல பழி போட்டா, தோஷம் போட்டா, தோஷ நிவர்த்தி ரொம்ப கஷ்டம். பல மடங்கு 100 மடங்கு பாவம் ஆட் ஆயிடும். தயவு செஞ்சு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நாம தான் காரணம்னு புரிஞ்சுக்கோங்க. கடவுள் மேல எல்லா பழியும் போடாதீங்க. இருக்கிற பாவத்துல இது எக்ஸ்ட்ரா பாவம் எதுக்கு? ஏற்கனவே தலைக்கு மேல ஏகப்பட்ட பாவ சுமை இருக்கும் பொழுது நம்ம கடவுளையும் பகைச்சிட்டா யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. அவர் மேல எந்த பழியும் சுமத்தாதீங்க. அவர் நல்லது மட்டும் தானே செய்யறாரு. அவரை நிந்தனை செஞ்சா குரு துரோகமாயிடும். அந்த மாதிரி செய்யாதீங்க. அவருக்கு ஈஸ்வரன் அசுர நடத்தையை கற்று தருகின்றார் என்று மனிதர்கள் கூறுவார்கள். கடவுளே தப்பா சொன்னா அசுரன் தான் அப்படி பண்ணுவான். நம்மனா அசுரர்களா? அதுக்கா பிகே ஆனோம்? ஏற்றம் இறக்கம் இருக்கின்றது. கடவுளை புரிஞ்சுக்கிறாரு. ஜான் முழை இறங்குன்னு தெரியும். ஆனா அதுக்கு காரணம் நாம தான். அது எப்படி கடவுள் மேல பழி போடுறது? குழந்தைகள் தோல்வியும் அடைகின்றனர். தோல்வி அடைஞ்சா லெட்டர் எழுதுங்க, பாபாட்ட மன்னிப்பு கேளுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு மனசால மன்னிப்பு கேளுங்க. ஒரு வாணி படிங்க, யோகா டைம் அதிகப்படுத்துங்க. அதை விட்டுட்டு கடவுளையே இன்சல்ட் பண்ணா, அவர் மேல பழி போட்டா, அவர் சரியில்லைன்னு சொன்னா யாரும் உங்களை காப்பாத்துவாங்க? யோசிச்சு பாருங்க. நல்ல குழந்தைகள் கூட தோற்று விடுகின்றார்கள். ஏன்னா யோகா இல்லை. இதனால பாவங்கள் குறைவதே இல்லை. பிறகு அதற்கான விளைவை அனுபவிக்க வேண்டி இருக்கின்றது. இது மிக மோசமான உலகமாகும். இதுல எல்லா விதமான தீயவைகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. பாபா எங்களுக்கு வருங்கால புதிய உலகத்திற்கான வழியை கூறுங்கள் என அழைக்கவும் செய்கின்றனர். கடவுளை வாங்க, ஒரு நல்ல வழிகாட்டுங்கள் என்று இறைவனை அழைக்கின்றார்கள். பாபாவுக்கு தெரியும், ஒரு பக்கம் பழைய உலகம், மறுபக்கம் புதிய உலகம் வரப்போகின்றது என்றது. இப்பொழுது நீங்கள் உத்தம புருஷர்களாக ஆகுவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். புருஷோத்தம். புருஷ் அப்படின்னா ஆத்மா, உத்தம்னா உயர்ந்த நிலை, ஃபுல் சார்ஜ் பேட்டரின்னு வச்சுக்கோங்க. நாம ஆத்மாவை முழுமையாக்குவதற்காக, சம்பன்னம் ஆக்குவதற்காக, புருஷோத்தமனாக மாறுவதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டு இருக்கின்றோம், முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களுடைய நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே நீங்கள் செல்ல வேண்டிய வீட்டை தான் நினைவு செய்ய வேண்டும். தந்தை கூறியுள்ளார், என்னை நினைவு செய்வதனால் உங்களது கரை நீங்கிவிடும். இதற்கு யோக பலம் தேவை, இல்லையேல் தண்டனைதான். ஒவ்வொரு ஆத்மாவும் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். தூய்மையின்றி யாருமே திரும்பி செல்ல முடியாது. எல்லாரும் போய் தான் ஆகணும், ரிட்டர்ன் ஜர்னி கிளம்பிதானே ஆகணும். ஆனா தூய்மை இல்லாம வித்தவுட் பனிஷ்மெண்ட் போக முடியாது, தண்டனை அடையாமல் மேல போக முடியாது. எல்லாருக்கும் அவருக்கென நடிப்பு பாகம் கிடைத்திருக்கின்றது. இது உங்களுடைய கடைசி பிறவி என சிவ தந்தை கூறுகின்றார். கலியுகம் என்பதோ சிறிய குழந்தை போன்றதென மனிதர்கள் கூறுகின்றனர். அதாவது இப்பதான் களி பிறந்திருக்குன்றாங்க.
அவர் சொல்றாரு கலி முத்தி போச்சு. சில பேர் அதையும் சொல்றாங்க. ஆனா சாஸ்திரத்துல கலியுகம் இப்பதான் பொறந்திருக்கு. அது இன்னும் 40,000 வருஷம் இருக்கு. அது மாரிலாம் சொன்னதுனால மக்களுக்கு புரியல. நீ 40,000 வருஷம் கழிச்சு பார்த்தாலும், அந்த சாஸ்திரத்துல என்ன இருக்கும்னா, இன்னும் 40,000 வருஷம் தான் இருக்க போகுது. அதனால கலியுகம் வந்து ஆக்சுவலா எண்டு வந்துருச்சு. மோசமான கண்டிஷன்ல போயிட்டுருக்கு உலகமே. அப்படியானால் மனிதர்கள் இதை விடவும் அதிக துக்கமுடையவர்களாக ஆகிவிடுவார்கள். இந்த துக்கதாமம் முடியப் போகின்றது என்பதை சங்கமயுக குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தை தைரியமூட்டுகின்றார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்படாதீங்க. நெறைய சகிச்சுக்க வேண்டியதா இருக்கும் ஆன்மீக பாதையில. சகிச்சுக்கோங்க. அதுக்கு வேண்டிய சக்தியை கடவுளே தராரு. கல்பத்திற்கு முன்பே தந்தை இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். மாமேகம் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் குறைந்துவிடும். இதற்கு நான் உத்தரவாதம் என்று சிவ தந்தை சொல்கின்றார். கலியுகத்தின் அழிவு நிச்சயமாகும் மற்றும் சத்திய யுகம் நிச்சயமாக வரும் என்பதையும் சிவ தந்தை புரிய வைக்கின்றார். குழந்தைகளுக்கு திருப்தியும் கிடைக்கின்றது, நிச்சயமும் ஏற்படுகின்றது. ஆனால் நினைவில் நிலைக்க முடியாத காரணத்தினால, தொடர்ந்து பாபா நினைவுல இருக்க முடியாத காரணத்தினால ஏதாவது ஒரு விகர்மம் செய்து விடுகின்றனர். பாபா நினைவுல இருந்தா நம்ம மூலமா எந்த தவறுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாபாவை மறக்கிறதுனால தான் பாடி கான்ஷியஸ் தவறு எல்லாமே நடக்குது. பாபா கிட்ட சில பேர் சொல்றாங்க, பாபா எனக்கு ரொம்ப கோபம் வருது. பாபா சொல்றாரு, இது கூட ஒரு பூதம் தான், இதை கூட வெற்றி அடைய வேண்டும். ராவனோட ராஜ்யத்துல 5 பூதங்கள் இருக்கின்றன. காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம். இந்த 5 பூதங்களும் துக்கம் தான் கொடுக்கும். முன்பு செய்த கணக்கு வழக்குகளை வேற தீர்க்க வேண்டும். அந்த தீர்க்கும் பொழுது நம்ம வந்து இவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல, எல்லா பழியும் நம்ம மேல போடுறாங்க, எல்லா தோஷம் நம்ம மேல போடுறாங்க, நாம சிவனேன்னு இருக்கிறோம் அப்படின்னு கோவம் வரதான் செய்யும். ஆனா வரக்கூடாதுன்னு கடவுள் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம மேல அந்த மாதிரி பழி போடும் பொழுது நாம ஏதோ ஒரு பிறவில செஞ்ச விகர்மம் இப்ப விநாசம் ஆகுது. சில பேர் வேணும்னே பழி போடுறாங்களே, அப்ப என்ன ஆகும்னா நம்ம பாவத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. கடன் செட்டில்மெண்ட் ஆகுது. அதை விட்டுட்டு நம்ம வந்து கோவப்படுறதுனால அந்த கடன் அப்படியே நிக்குது. அந்த நேரத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா, உங்க பாவத்தை அவங்க கிளியர் பண்ணி குடுக்குறாங்க. அவங்களுக்கு மனசால நன்றி சொல்லுங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது மட்டும் தான் நாம செய்யணும். நம்ம செய்யாத குற்றம் எதுவுமே கிடையாது. செஞ்சது தான் அந்த பிறவில தப்பிச்சதுனால இப்ப வந்து மாட்டியிருக்கோம். அதனால காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொறுத்துக்கோங்க. வேற வழியே இல்ல. உங்க கணக்கு செட்டில்மெண்ட் ஆயிடும். கோவப்பட்டீங்கன்னா வளர்பிறை மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும். யாருக்கு காம விகாரம் தொல்லை தராமல் இருக்கின்றதோ அவங்களுக்கு கூட பிகே ஆனதுக்கு அப்புறம் தொல்லை தரலாம். ஆனா அதுல கர்மா வினைகள் அதெல்லாம். முன்பு இது போன்ற தீய எண்ணம், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்ததே இல்லையே, இப்ப ஏன் வருது? அதுக்காக நீங்க ஏன் பாபா விட்டு போகணும்? அதான் இருக்கவே இருக்குல்ல. நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா ஞான ஸ்நானம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு பாபா விட்டு போயிடலாம் அப்படின்னு ஏன் தோணுது? வெளி உலகம் எவ்வளவு ஒஸ்டா இருக்கு தெரியுமா? வாழ முடியுமா அங்க போயிட்டு? அதனால தயவு செஞ்சு வெளியில போயிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பாபா விட ஒரு சிறந்த பாதுகாப்பான சாதனம், புரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியவர் உலகத்துல யாருமே கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ இங்கேயே இருங்க. பாபா உங்களை புரிஞ்சுக்கிறாரு. ஜான் ஏறினா முழை இறங்கும்னு கடவுளுக்கு தெரியாதா என்ன? எல்லாமே தெரியும். அவர் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் நாம தொடர்ந்து முயற்சி பண்ணா, இந்த பார்க்கடலை கடையும் பொழுது கூட ஆழகால விஷயம் தானே வந்தது. அது சிவன் தானே எடுத்துக்கிட்டாரு. அதனால நீங்க கூட என்ன பண்ணுங்க, உங்க மனசுல இருந்து மூளை முடுக்குல இருந்து நெகட்டிவ் தாட்ஸ் வெளியில வருதுன்னா மருந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம்.
அது சிவபாபாட்ட சமர்ப்பணம் பண்ணுங்க. அவர் சரி பண்ணுவாரு. யோகா பண்ணுங்க, கிளாஸ் கேளுங்க, முரளி படிங்க. எல்லாமே சரியாயிடும். இந்த சொல்யூஷன் இல்லாம எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. தீர்வ பாருங்க. இப்பொழுது ஞானம் அல்லவா? ஞானம் எல்லா வியாதிகளையும் வெளியேற்றி விடுகின்றது. மூல முடுக்குல இருக்கிறதெல்லாம் வெளியில வருது. ஞானம்ன்ற மருந்து சாப்பிடுறோம். சித்தா மெடிசின் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில கிளப்பி விடுறா போல, அது உடல்ல இருக்கிறத கிளப்பி விடுது. இது மனசுல இருக்கிறத கிளப்பி விடுது. 63 பிறவியில இருக்கிற மூல முடுக்கெல்லாம் கிளீன் பண்ணுது. அதனால நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம். முரளி படிங்க. பாபாவும் நினைங்க. வேற வழி இல்ல. பக்தியினால எல்லா வியாதிகளும் வெளியேறுவது கிடையாது. ஆனா இந்த ஞானம் மருந்தா வேலை செய்யறதுனால, அது சித்தர்களோட தலைவன் இருக்காரே, அவரு குடுக்குற மருந்து இது. அதனால மனசுல இருந்து எல்லாமே வெளியேறும். இது மிகவும் அசுத்தமான, விகாரமான உலகமாகும். 100% இந்த உலகத்துல அசுத்தம் தான், பதீத்தம் தான் இருக்கின்றது. 100% பதீத்தமாகி பிறகு 100% பாவனமாக, தூய்மையாக ஆக வேண்டும். 100% இழிவிலிருந்து 100% தூய்மையான, மேன்மையான, சிரேஷ்டமான உலகம் ஆக வேண்டும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களை சாந்தி தாமம், சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காகவே வந்துள்ளேன் என்று என்னை நினைவு செய்யுங்கள். காலச்சக்கரத்தை சுற்றுங்கள். சுதர்ஷன சக்கரத்தை சுற்றுங்கள். எந்த விதமான தீய செயல் செய்யாதீங்க. தீய எண்ணங்கள் வந்தாலே பாபாட்ட கொடுத்துருங்க. ஆனா அது செயல்ல தயவு செஞ்சு கொண்டு வராதீங்க. தேவதைகளிடம் என்னவெல்லாம் குணங்கள் உள்ளனவோ அவற்றை கடைப்பிடியுங்கள். தெய்வீக குணங்களை கடைப்பிடியுங்கள். பாபா ஒரு பொழுதும் கஷ்டத்தை கொடுப்பது கிடையாது. சில வீடுகளில் கெட்ட ஆத்மாக்கள் உள்ளனர். அதனால் நெருப்பை உண்டாக்குகின்றனர். அந்த கெட்ட ஆத்மாக்கள் நஷ்டத்தையும் ஏற்படுத்துகின்றது. இந்த சமயம் ஈவில் சோலை விட மோசமானவங்க ஈவில் மனிதர்கள் உடம்புல தான் இருக்காங்க. கெட்டது செய்யலனா தூக்கமே வரல. பழி வாங்கலைன்னா சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமே ஆகிறது இல்லை. துக்கம் கொடுக்கல, சுவாசமே நின்று போயிடுது. அப்படிலாம் மனுஷங்க இருக்கிறாங்க. இதுக்கு அந்த ஈவில் ஸ்பிரிட்டே பரவாயில்ல. அது அவ்வளோ ஒன்றும் துக்கம் கொடுக்க தான் செய்யுது. ஆனா அதை விட மோசமா ஈவில் மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க எல்லார்கிட்ட இருந்ததும். அனைவரும் தீயவர்கள் தான். ஸ்தூலமாகவும் கர்மத்தின் விளைவுகள் வேற இருக்கு. கர்மத்தின் விளைவுகளை உண்டாகிறது. ஆத்மா ஒன்று மற்றொன்றிற்கு சரீரத்தின் மூலம் துக்கம் கொடுக்கின்றது. ஆத்மா சரீரத்தின் மூலமா மற்றொரு ஆத்மாவிற்கு துக்கம் கொடுக்கின்றது. சரீரம் இல்லை என்றாலும் ஈவில் சோல் மாதிரி துக்கம் கொடுக்குது. நான் தான் சொல்றது. இந்த உலகமே துக்கமான ஒரு உலகம். ஈவில் சோல் தான் துக்கம் கொடுக்குதுன்னா அவங்களுக்கு உடம்பு இல்லை, நாலேஜ் இல்லை. அதனால அவங்க துக்கம் கொடுக்குறாங்க. அவங்கள கூட மன்னிச்சிடலாம். இந்த நாலேஜ் தெரிஞ்சவங்க துக்கம் கொடுக்குறாங்களே, அவங்க எந்த கேட்டகரியில சேர்க்கறது? அதனாலதான் பாபா சொல்றாரு, தெரிஞ்சு துக்கம் கொடுத்தா 100 மடங்கு தண்டனை இருக்கு. நீங்க அதை பத்திலாம் எதுக்கு கவலைப்படுறீங்க? கர்மால இருந்து யாரும் தப்ப முடியாது. ஆக மொத்தத்துல ஒண்ணு மட்டும் நிச்சயம், சரீரத்துல இருக்கிறவங்களும் துக்கம் கொடுக்குறாங்க, சரீரத்துல இல்லாதவங்களும் துக்கம் கொடுக்குறாங்க. குழந்தைகள் சிலர் பார்த்திருக்கிறாங்க ஈவில் சோலை. அதுக்கு பேய் பிசாசு அப்படிலாம் மக்கள் பேர் வச்சிருக்காங்க. பேய் பிசாசுலாம் இல்லை. நம்ம சகோதராத்மா தான் உடம்பு இல்லாம இருக்கு. அதுக்கு இந்த உடம்பு தேவை. அதனால அது துக்கம் கொடுக்குது. அது பாடி கான்சியஸ் இருக்கிறவங்கள பிடிச்சிக்கும் துக்கம் கொடுக்கறதுக்காகவே, அதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக. ஆனா யார் சோல் கான்சியஸ்ல இருக்காங்களோ அவங்க அதுக்கு தேவையில்லை.
அது வெண்மையான நிழல் போன்று கண்ணுக்கு தெரிகின்றது என்று சில பேர் சொல்றாங்க. ஆவி ஆவி வந்துச்சு சொல்றாங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆவி போன மாதிரியே இருந்தது. வெள்ள கலர்ல ஒரு உருவம் போன மாரியே இருந்தது. ஆவிதான். இன்னும் நெறைய வரப்போகுது பாருங்க. ஃபைனல் வினாஷ் டைம்ல. எத்தனை பேருக்கு உடம்பு கிடைக்காம சுத்தப் போறாங்க ஆவியா. அவங்களுக்கெல்லாம் முக்தி யாரு குடுக்க போறது? கடவுளா குடுக்க போறாரு? உங்ககிட்ட தான் வரப்போறாங்க. அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? ஆத்மா உணர்வுல இருந்தா தான் அந்த அந்த ஆவிக்கெல்லாம் முக்தி குடுக்க முடியும். நம்ம பாடி கான்ஷியஸ்ல இருந்தா உங்க உடம்புல என்டர் ஆயிடும். 1க்கு இடம் குடுத்தீங்க 20, 30 வரும். அப்படின்லாம் ஒரு முரளில பாபா சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப ஒரு ஒரு ஆவி வந்தாலே ரொம்ப துக்கம் குடுக்குது. பல ஆவிகள் வந்தா என்ன ஆகும்? உங்க உடம்பு என்னாத்துக்கு ஆவறது? அதனால கொஞ்சம் சோல் கான்ஷியஸ்க்கு வாங்க. ஆத்மா உணர்வுல வாங்க. ஆனால் சரியானபடி நினைவில் இருப்பதில்லை. நீங்கள் எவ்வளவு நினைவு செய்கின்றீர்களோ, அந்த அளவு இது எல்லாம் முடிஞ்சிடும். நீங்க பாபா நினைவுல அப்படியே பாபான்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா, எந்த ஆவியும் உங்கள ஒண்ணும் பண்ணாது. உங்ககிட்ட இருந்து அந்த முக்தி மட்டும் வேணும் அதுக்கு. அது தூரமாவே இருந்து வாங்கிட்டு போயிடும். பக்கத்துல வராது. கொஞ்சம் ஆத்ம உணர்வுல இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க. இது கூட கணக்கு வழக்கு தான். இப்ப சில பேருக்கு ஈவில் சொல் வருது. பிகேஎஸ்கே வருது. அதுவும் ஒரு கணக்கு இருக்குன்றாரு. அதனால பிகேஎஸ்க்கு வராதுன்னு பாபா முரளில கூட சொல்ல மாட்டாரு. நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். கணக்கு இருந்தா விட்டுடலாமா? பாபா உங்களுக்கு புரொடெக்ஷன் குடுக்கணும்னா, பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடங்க. குடை நிழலா கடவுளே இருப்பாரு. வீட்ல குழந்தைகள் சொல்றாங்க, தூய்மையாக இருக்க விரும்புகின்றோம் என்று. இதை ஆத்மா தான் சொல்லுது. யாரிடம் ஞானம் இல்லையோ, அந்த ஆத்மா சொல்லுது, தூய்மை ஆகாதே. அப்ப என்ன நடக்கும்? ஞானத்துல இருக்கிற ஆத்மா சொல்லுது, நான் தூய்மையா இருக்கணும்னு. அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி வீட்லயே இருக்குது. அது தூய்மை ஆகாதேன்னு சொல்லுது. அப்ப உள்ள என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும். சில இடங்கள்ல அதர் குமார்ஸ் வந்து தூய்மையா இருப்பாங்க. அவங்க மாதாஸ் அத புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில இடத்துல மாதாஸ் தூய்மையா இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அத புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஞானத்துல இல்ல. அப்ப வீட்ல என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்க போகுது. எவ்ளோ உபத்திரவம் இதனால அ ஏற்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் தூய்மை ஆகிக் கொண்டே இருக்கின்றீர்கள். அவர்கள் எல்லாம் தூய்மையற்றவர்கள் தான். ஆகவேதான் துக்கம் தருகின்றார்கள். துக்கம் கொடுக்கிற ஆத்மா கண்டிப்பா பவித்ர ஆத்மாவா இருக்க முடியாது. ஏன்னா பவித்ரதா இருக்கிற இடத்துல சுகம், சாந்தி இருக்கும். அப்ப துக்கம் குடுக்குறாங்கன்னா, அவங்க கிட்ட அப்பவித்ரதா இருக்குன்னு அர்த்தம். அப்பவித்ரதா இருக்கிற இடத்துல துக்கம், அசாந்தி இருக்கு. அதனால தான் துக்கம் குடுக்குறாங்க. அப்ப துக்கம் குடுக்குறவங்கலாம் அப்பவித்ர ஆத்மாக்கள் தான். யோகா பண்ணி பவித்திரமா மாற சொல்றாரு. அவர்கள் எல்லாம் தூய்மையற்றவர்கள். ஆகவே தான் துக்கம் தருகின்றனர். இருந்தாலும் அவங்களும் ஆத்மா தானே! அப்படிப்பட்டவர்களுக்கு ஈவில் சோல் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. துக்கம் குடுக்கிறதுனால. சரீரம் இருந்தாலும், இல்லை என்றாலும் கூட துக்கம் தருகின்றது. சில சோல்ஸ் சரீரத்துல இருந்துட்டு துக்கம் குடுக்குது. சில சோல் சரீரம் இல்லாம துக்கம் குடுக்குது. 2 பேருமே ஈவில் சோல் கேட்டகரி தான். ஞானம் எளிதானது. சுய தர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும். மற்றபடி முக்கியமான விஷயம் தூய்மை என்பதுதான். இதற்காக தந்தையை மிகுந்த குஷியுடன் நினைவு செய்ய வேண்டும். ராவணனை தீயவன் என்று கூறப்படுகின்றது அல்லவா? இந்த சமயம் முழு உலகமே தீயதாக தான் உள்ளது. ஒருவர் மற்றவரிடமிருந்து அநேக விதத்தில் துக்கம் அடைகின்றனர். தீங்கானது என்று தூய்மை இன்மையை கூறப்படுகின்றது. தூய்மையற்ற ஆத்மாக்களிடம் 5 விகாரங்களும் பல விதத்தில் இருக்கின்றன. சிலரிடம் விகாரத்தின் பழக்கம், சிலரிடம் கோபம் கொள்கின்ற பழக்கம், சிலரிடம் தொல்லை ஏற்படுத்தக்கூடிய பழக்கம், வேறு சிலரிடம் வேறு சிலரிடம் நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய பழக்கம் முதலானவை உள்ளன. சில பேரிடம் விகாரத்தின் பழக்கம் இருப்பதால், விகாரம் கிடைக்காத காரணத்தினால் கோபம் உண்டாகி அதிகமாக அடிக்கவும் செய்கின்றனர் சிலர் வீட்ல. இப்ப தந்தை வந்துட்டாரு. ஹே ஆத்மாக்களே,
குழந்தைகளே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. சொல்றது சுலபம். சகிச்சு பார்த்தா தானே தெரியும் அது கஷ்டம் இல்லன்னு. அப்படின்னு நம்ம சிவ பாபாவ சொல்லுவோம். ஆனாலும் பிரம்ம பாபா சொல்றாரு, எனக்கு கூட ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணாங்க. பாபாவுக்கு 400 பொண்ணுங்க இருக்கிறாங்க. என்னென்னமோ சொன்னாங்கல்ல. அதெல்லாம் பாபா சகிச்சுக்கிட்டார்ல. அதனால இந்த இடத்துல சி ஃபாதர், ஃபாலோ ஃபாதர். ஒரு வார்த்தை விடல. யாரையுமே நெகட்டிவா சொல்லல. பாபா எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட நல்லது தான் செஞ்சாரு. நீங்க கூட என்ன பண்ணுங்க, ஜீரணம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. சிவ் பாபாவோட உதவி இருக்கு. கண்டிப்பா ஹெல்ப் பண்றாரு. அது அவர யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணுங்க. இப்ப சிவ் பாபா சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அடிக்கிறாங்கன்னா, அப்ப பாபான்னு நினைங்க. அந்த அடி கூட பாபா வாங்கிப்பாரு. உங்களுக்கு தெரியாது. மற்றும் தெய்வீக குணங்களை கடைப்பிடியுங்கள் என்று தைரியம் கூறுகின்றார். ஆனால் தொழில் எதையும் செய்ய வேண்டாம். வேலைக்கே போகாதீங்க. வீட்ல எந்த வேலையும் செய்யாதீங்கன்னு பாபா சொல்ல மாட்டாரு. ராணுவத்தில் இருப்பவர்கள் போர் போர் புரிவதற்காக செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அப்பொழுது சிவ பாபாவின் நினைவில் இருங்கள் என்று கூறப்படுகின்றது. கீதையில் உள்ள வார்த்தைகளை எடுத்து கூறி நாம் போர்க்களத்தில் இறந்துவிட நேரிட்டால் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம் என்பதை ஏற்று குஷியோடு போருக்கு செல்கின்றனர். கீதையில தான் சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கத்துல, அதாவது போர்ல வீர மரணம் அடைஞ்சா அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கு. அதனால எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த ராணுவத்துல எல்லாம் வீர மரணம் அடைஞ்சா சொர்க்கத்துக்கு நேரா போவாங்கன்னு. ஆக்சுவலா உண்மையான அர்த்தம் எல்லாமே சூக்ஷ்மம் தான். எல்லாமே சூக்ஷ்மம். இந்த மாயாவோட நடக்கிற பொருள ஒருவேளை இறந்தே போயிட்டீங்க. மாயாவை வெற்றி அடைய முடியல கடைசி வரைக்கும். அவங்களுக்கு திரேதாயுகம் கேரண்டி. வீர சொர்க்கம் அதுக்கு பேர் தான். போராடி போராடி தோத்தே போயாச்சு. சரீரத்தை விட்டாச்சு ஆத்மா. அப்புறம் கண்டிப்பா திரேதாயுகத்துல இடம் கொடுக்கிறாரு. ஆனால் அவ்வாறு விஷயம் அந்த அந்த போர்ல சரீரம் விட்டா சொர்க்கம் அப்படி கிடையாது. ஸ்ரீபாபாவை நினைவு செய்யுங்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றுவிட முடியும் என சிவ தந்தை சொல்கின்றார். ஒரு சிவபாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். இங்கு வருகின்றார்கள். பிறகு வெளியேறி பாபா விட்டு போயிடுறாங்களே, அவங்களாம் தூய்மை இழந்து போயிடுறாங்க. இருந்தாலும் சொர்க்கத்துக்கு அமுச்சு விடுவாரு. கடைசி வரைக்கும் பிகே ஆக மாட்டாங்க. வெளியில போயிட்டு ஃபுல்லா நான் பிகே தான். தூய்மை இழந்தாச்சு. ஆனாலும் திரேதாயுகத்துக்கு அனுப்புவாரு. அதான் கடவுள். அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஆனா தர்மராட்சிபுரிக்கு போவாங்க. தண்டனைகளை அனுபவித்து தூய்மை ஆகிதான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. தந்தை இறக்க மனம் உடையவர் அல்லவா? எந்த விகாரமும் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் விகர்மத்தை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயண் விகர்மத்தை வென்றவர்கள் ஆவார்கள். விகர்மத்தை வென்ற நம்பர் 1 என்பது 2500 வருடங்களுக்கு பின் விகர்ம ஆண்டு ஆரம்பமாகின்றது. துவாபரயுகத்திலிருந்து. மோகத்தை வென்ற அரசனின் கதை இருக்கின்றது அல்லவா? ஒரு நாட்டுல எல்லாருமே மோகத்தை வென்றவர்கள். அந்த ராஜா அவரை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ரிஷி வராரு. அவங்களுடைய மகனை ஒளிச்சு வச்சுட்டு மகன் மாதிரியே ஒரு தலை செஞ்சு அந்த தலையில கழுத்து வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு தலை, அதுல இருந்து பிளட் கொட்டுற மாதிரி, அது விலங்கோட பிளட் அப்படி கொட்டுற மாதிரி பண்ணிட்டு எடுத்துட்டு அந்த அரண்மனைக்கு வராரு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வேடிக்கை தான் பாக்குறாங்க. யாருமே ஒன்றும் செய்யல. ஆனா அந்த இளவரசனோட ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அந்த மாதிரி பொம்மை மாதிரி செஞ்சு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராரு, அரண்மனைக்குள்ள வராரு. எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா யாருமே ஒன்றும் செய்யல. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட காமிக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி உன்னோட பையன் விலங்கு சாப்பிட்டு இறந்து போயிட்டான்.
அதனால தலைய எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க, "ஓஹோ! அவருக்கு வந்து ட்ராமால அவரோட லைஃப் இவ்வளவுதான் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க மனைவிய கூப்பிடுறாங்க. மனைவி வந்து பார்க்குறாங்க. ஓஹோ! அவர் இறந்துட்டாரா? சரி. அ அவரோட ஆயுள் காலம் அவ்வளவுதான் போல இருக்குன்னு மனைவி சொல்றாங்க. அவங்க மகன கூப்பிட்டு கேட்கிறாரு. அந்த மகனும் சொல்றாரு, "அப்பா வந்து அ இறந்துட்டாரு" அப்படின்னா, அவங்க இன்னொரு இடத்துல போய் பொறந்துருவாரு. அதனால அ அவருக்காக நம்ம வந்து பிரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு மகன் சொல்றான். சின்ன பையன். அவன் பெரியவங்க மாரி பேசுறான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மனுஷங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான், ஓஹோ! இங்க எல்லாருமே மோகத்தை வென்றவர்கள் அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, இது உண்மைதான் போல இருக்கு அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒளிச்சு வச்ச அந்த இளவரசனை மீண்டும் வரவழைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு போறாரு அந்த ராஜாக்கு, "இங்க மோகஜீத் ராஜா இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இப்பதான் வந்து அத நேர்ல பார்க்கறதுக்காக நான் இந்த மாரி செஞ்சேன். மத்தபடி உங்க பையன் உயிரோட தான் இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு அவர ஒப்படைச்சிடுறாரு. அது வந்து எதுக்காக சொல்றாங்கன்னா, யாருமே அத ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ரிலேஷன்ஸ். அப்படிதான் சத்தியுகத்துல இருக்கும். ஆனா ஒண்ணு, இவரு கொஞ்சம் சின்ன வயசுலயே அவரு வந்து இறந்துட்டதா சொன்னாரு. ஆனா சத்தியுகத்துல அப்படி இருக்காது. 150 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க சரீரம் விடுவாங்க. யாரும் அழமாட்டாங்க. ஒரு டிராப் கண்ணீரோ, ஒரு டிராப் பிளட்டோ சத்தியுகம், திரேதாயுகத்துல பார்க்க முடியாது. அதனால தான் மோகத்தை வென்றவர்கள் இப்ப அந்த சம்ஸ்காரத்த கொண்டு வந்தா தானே அங்க போக முடியும். அதனால மோகத்தை வென்றவர்களாக ஆகுங்கள் என்று சிவ தந்தை சொல்கின்றார். என்னை மனதார நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும். 2500 வருடங்களில் செய்த பாவங்கள் ஒரு 50, 60 வருஷமாவது யோகா பண்ணணும்ல. திடீர்னு எப்படி சரியாகும்? கொஞ்சம் டைம் வேணும்ல. உங்களை சத்தோ பிரதானமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை யோகா பலம் இல்லாவிட்டால் வரிசை கிரமத்தில் பின்னுக்கு சென்று விடுவீர்கள். யோக சக்தி இல்லாட்டி பின்னாடி வந்தவங்களாம் உங்களுக்கு முன்னாடி போயிடுவாங்க. இந்த மாலை மிக பெரியது ஆகும். பாரதத்தின் மாலை விசேஷமானது. இதில்தான் அனைத்து விளையாட்டும் உருவாக்கப்பட்டு உள்ளது. இதில் நினைவு யாத்திரை மிகவும் முக்கியமானது. எந்த கஷ்டமும் இல்லை. பக்தியில் அநேக மாணவரோடு புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துகின்றார்கள். பக்தியில அவர்கள் எல்லாம் படைக்கப்பட்டவர்கள். அவர்களை பல பேர் நினைக்கிறாங்களே, தேவதையுடைய வழிபாடு கூட இருக்கு. இஷ்ட தேவி, குல தெய்வம். இவங்கெல்லாம் வந்து கடவுளோட படைப்பு தான். அப்படி அவங்கள நினைவு செய்யறதுனால எந்த நன்மையும் ஏற்பட போவது கிடையாது. பாபா சொல்றாரு, வேறு யாரையுமே நினைக்காதீங்க. நம்மள நினைங்க அப்படின்னு சொல்றாரு. முன்பு பக்தி மார்க்கத்தில் வெறுமனே பக்தி மட்டுமே செய்து வந்துள்ளீர்கள். இப்பொழுது இந்த கடைசி நேரத்துல என்னை நினைவு செய்யுங்கள். தந்தை எவ்வளவு தெளிவாக ஞானத்தை புரிய வைக்கின்றார். இதற்கு முன் எதுவுமே தெரியாமலே இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. மற்ற தொடர்புகளை விட்டுவிட்டு ஒருவரோடு தொடர்பை இணைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது யோக அக்னியினால உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் பஸ்மமாகிவிடும். மற்ற கனெக்ஷன் விட்டு ஒரு சிவ பாபாவோட கனெக்ஷன்ல வாங்க. யோக அக்னியினால பாவங்கள் பஸ்மமாகிவிடும். நிறைய பாவங்களை செய்தே வந்துள்ளீர்கள். 63 பிறவியில நீங்க செய்யாத பாவமே கிடையாது. தெரியுமா? ஏகப்பட்டது பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த தேவதைகள் தான் நிறைய தப்பு செஞ்சிருக்காங்க. அதனாலதான் நிறைய துக்கப்படுறாங்க. காம வாளை செலுத்தி 1, 2 பேருக்கு முதல் இடை கடை வரையிலும் துக்கத்தை கொடுத்து வந்துள்ளீர்கள். இதுவும் ஒரு நாடகம். யார் மேலேயும் தோஷம் இல்ல. இப்படி இருக்கணும் அப்படின்னு இருந்ததுனால நீங்க அப்படி தப்பு செஞ்சிட்டீங்க. இதுக்கு பிராயச்சித்தம் இந்த பிறவியை கொடுத்துருங்க. கொஞ்சம் தூய்மையா இருங்க. வேற வழி இல்ல. இதுதான் பிராயச்சித்தம். செய்யணும்ல. நம்ம செய்யாம யார் செய்யறது? நாம செஞ்ச தவறுக்கு நாம தான் பிராயச்சித்தம் பண்ணணும். இது கூட ஒரு நாடகம் தான்.
இந்த நாடகம் இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள ஏன் இந்த நாடகம் அப்படி இருக்கு? அப்படிலாம் கேள்விலாம் கேட்கக்கூடாது. இதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி மட்டும் இல்ல. நாடகமுக்கும் ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இது ஒரு விளையாட்டு. இதில் எனக்கே பார்ட் இருக்குங்க. கடவுளே சொல்றாரு. அவருக்கே இங்க ரோல் இருக்கு. நம்மளுக்கெல்லாம் நடிச்சுதான் ஆகணும். நாடகம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, எப்பொழுது முடிவு பெறும், இதையும் கூட சொல்ல முடியாது. இதெல்லாம் ஆத்மாவில் அதன் நடிப்பின் பங்கு நிரப்பப்பட்டு உள்ளது. ஆத்மாவின் பதிவு இந்த ரெக்கார்டிங்ல என்ன பதிவாகியுள்ளதோ அது தேய்ந்து அழிந்து போவது கிடையாது. ஆத்மா அழிவற்றது, அதில் உள்ள பாகமும் அழியாதது. முன்னாடிலாம் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்துருச்சு ரெக்கார்ட் பண்றதுக்கு. நிறைய மெமரி கார்டுல இருந்து சிம் வரைக்கும் இருக்கு. நிறைய விஷயங்கள் அது ரெக்கார்ட் பண்றதுக்கு இருக்கு. ஆனா அது எப்ப ஆனாலும் தெரிஞ்சிடும் அல்லது உடஞ்சே போகும், அழியக்கூடியது. ஆனா நம்ம மெமரி இருக்கே 5000 இயர்ஸோட எல்லா இந்த 84 பிறவியுமே ரெக்கார்டிங்ல இருக்கு. இதுக்கு அழிவே கிடையாது. ஆத்மாவுக்கு அழிவு இருக்கோ இல்லையோ, இந்த பார்ட்டுக்கு அழிவு இல்லை. அழிவு இருக்கோ இல்லையோலாம் இல்லை, அழிவு கிடையாது. ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஆத்மாலையும் என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கோ அதையும் அழிக்க முடியாது. நாடகமும் கூட அழிவு இல்லாதது என்று கூறப்படுகின்றது. தந்தை மறுபிறவியில் வருவது கிடையாது. அவரே வந்து அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். படைப்பின் முதலிடை கடை பற்றிய ரகசியத்தை வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. தந்தையின் காரியம் ஆத்மாவை பற்றி எதையுமே தெரிந்து கொள்வது கிடையாது. இந்த படைப்பின் சக்கரம் இருக்குல்ல, சுதர்ஷன சக்கரம், இது சுற்றி கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இதில் அனைத்து விதமான மனிதர்களும் உத்தம புருஷர்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். சாந்தி தாமத்துல நம்ம வீட்டுல எல்லா ஆத்மாக்களும் தூய்மையான புருஷோத்தமனா இருப்பாங்க. சாந்தி தாமமே ஒரு தூய்மையான இடம்தான். புதிய உலகத்திலும் ஆத்மாக்கள் தூய்மையாதான் இருப்பாங்க. தூய்மை இருக்கிற இடத்துல சுகம் சாந்தி இருக்கும். பரந்தாமத்துல சாந்தி மட்டும்தான் இருக்கும். சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்லைன்னு கூட அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனா நிம்மதியா இருப்பாங்க. ரெஸ்ட்ல. முக்தி அப்படிங்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது. ஆத்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும். நம்ம டெய்லியே நைட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம்ல தூக்கத்துல, கொஞ்ச நேரம் முக்தியோட ஸ்டேஜ் தான் ஆத்மா அனுபவம் பண்ணுது. அந்த கனவு இல்லாத ஒரு தூக்கம் வருதே, அந்த நேரத்துல ஆத்மா முக்தியோடைய ஸ்டேஜ்ல தான் இருக்கும். எங்க இருக்கிறோன்னே தெரியாது, உயிரோட இருக்கிறோமா இல்லையானே தெரியாது. அதுதான் முக்தி தாம் உடைய ஸ்டேஜ். அதுலதான் ஆத்மாவுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்கும் எனர்ஜி கிடைக்கும். அதனாலதான் தூக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அதுக்காக 24 மணி நேரம் தூங்கக்கூடாது. ஒரு மினிமம் ஒரு 6 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஆவது தூங்கணும் கண்டிப்பா. பிறகு சரீரத்துல எடுத்து அவங்கவுங்க பார்ட்ட நடிக்கிறோம். மேல இருந்து வந்து முக்தி தாமத்துல இருந்து ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான நடிப்பினுடைய ரோல் கிடைச்சிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம யாரோட கம்பேரிசன் பண்ண வேணாம். நம்ம ரோலை மட்டும் நம்ம ஒழுங்கா நடிச்சா போதும். நம்மளுடைய வீடு அமைதியா இருக்கும். இங்கு பாகத்தை நடிக்கின்றோம். பக்தி மார்க்கத்துல என் ஒருவனுக்கு பூஜை பண்ணீங்கல்ல ஸ்டார்டிங்ல, அப்புறம் எல்லாருக்கும் பண்ணீங்க. முதல்ல சிவ வழிபாடுதான் பாரத நாட்டுல நடந்தது. அப்ப நீங்க அவ்வளவு துக்கமே இல்லை. அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த மாயா கூட இவ்வளவு ஃபோர்ஸ்லாம் இல்லை. 0.1%, 0.5% அவ்வளவுதான் மாயாவுடைய தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேவதைகளை வணங்க ஆரம்பிச்சிங்க. அப்போ 1% 2% தான் மாயா தாக்கம். இப்ப
பல வழிபாடு. ஒருத்தர விடுறதில்ல. ஒரு மரத்த 4 பேர் சுத்துனா, நாமளும் போய் சுத்திற வேண்டியது. ஆனா, அதுக்கு பின்னாடி சில ரகசியங்கள்லாம் இருக்கு. அது வேற விஷயம். இருந்தாலும், பல உருவங்களை வணங்குறது. அதனால என்ன ஆச்சு அப்டின்னா, ரொம்ப துக்கமா ஆயிட்டோம். நம்ம ஒருத்தருக்கு மேல நம்பிக்கை இல்லல்ல. அதனால தான் பல பேர வணங்குறோம். ரொம்ப துக்கம் அடையறோம். இவ்ளோ பக்தியும், அவ்ளோ துக்கம் இருக்கு. இதெல்லாம் யார் சொல்றாங்கன்னா, சிவ பாபா தான் சொல்றாரு. இப்ப தந்தை சொல்கின்றார், தெய்வீக குணங்களை கடைப்பிடியுங்கள். பிறகு அசுர குணங்கள் ஏன்? ஏன்? தந்தையை அழைத்ததே எங்களை தூய்மையாக்குங்கள் என்பதற்காகத்தான். பிறகு ஏன் தூய்மையை இழந்தவர்களாக ஆக வேண்டும்? இதுல முக்கியமான விஷயம் காமத்தை அவசியம் வெற்றி அடைவது ஆகும். அப்பொழுதுதான் உலகை வென்றவர்களாக ஆவீர்கள். மனிதர்கள் பகவானுக்காக தாங்களே பூஜ்யக்குரியவர்கள், தாங்களே பூஜாரி. கடவுள சொல்றாங்க. அப்பேஹி பூஜ்ய, அப்பேஹி பூஜாரி. கடவுள் எப்ப பூஜாரி ஆனாரு? அவர கீழ நம்மளுக்கு ஈக்குவலா கொண்டு வந்துர்றோம். பாவம் அவரு. சிவனே மேல இருக்கிறாரு. சிரேஷ்டமானவரு. நாம தான் பூஜைக்குரியவங்களா இருந்தோம். பூஜாரி ஆயிட்டோம். அதனால கடவுளையும் நம்மளுக்கு ஈக்குவலா கொண்டு வந்துட்டோம். அது நம்ம அந்த திருஷ்டில தானே பார்ப்போம். நாம எப்படியோ அப்படிதானே மத்தவங்கள பார்ப்போம். ஆனா கடவுள் அப்படி கிடையாது. இதெல்லாம் கூட பாவம் தானே! அவர் எப்ப பூஜாரி ஆனாரு? அவர பத்தி தெரியாமலே அவர் மேல பழி போடுறது. இதெல்லாம் சூக்ஷ்ம பாவங்கள். நெறைய சூக்ஷ்ம பாவம் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஸ்தூல பாவம் வேற பண்ணியிருக்கோம் 63 பிறவியில. இது போதா குறைக்கு இந்த ஈஸ்வர சர்வவியாபி, அப்புறம் கடவுள பூஜாரி ஆகுறாரு. இது மாரிலாம் என்னென்ன பாவம் பண்ணி வச்சிருக்கோம்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதனால தான் இன்னைக்கு உலகமே ரொம்ப பெரிய விகாரமான உலகமா ஆகியிருக்கு. கருட புராணத்துல மிக பயங்கரமான நரகம், ரௌரவ் நரக், கும்பி பாக் நரக், நெறைய வெரைட்டி நரகம் 28 வெரைட்டி நரகம் இருக்கு. ஒவ்வொரு நரகத்துல எப்படிலாம் கஷ்டப்படுவாங்க. அப்படிலாம் ஒரு ஒரு தவறுக்கு, ஒவ்வொரு கர்மா தவறு செய்றாங்கல்ல, அந்த தவறுக்கு எப்படிலாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு கருட புராணத்துல கொஞ்சம் பயமுறுத்தி வச்சாங்க. அப்படியாவது இந்த மனுஷங்க தப்பு செய்யாம இருப்பாங்கன்னு. இப்ப எல்லாம் தொடச்சு போட்டுறது. கருட புராணம் படிச்சா தானே பயம் வரும். அது தொடர்றதே இல்ல. அந்த புக்லாம் வீட்ல சேர்க்கக்கூடாது. சிவபாபாவ வீட்ல சேர்க்க மாட்டேன்னு விட்டீங்கல்ல. லிங்கத்த வீட்ல வைக்கக்கூடாது, ஃபோட்டோ வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த கருட புராணத்த கூட வீட்ல வைக்கக்கூடாது அப்படின்னு, அத படிச்சா தானே திருந்த முடியும். படிக்கிறதும் இல்ல. ஒரு பயம் வரணும்ல. கர்மா மேல கொஞ்சம் பயம் வரணும். ஏன்னா, கடவுளே கர்மா வேலை செய்யும்போது சாட்சியா இருப்பார். கர்மா அவ்ளோ முக்கியம் கடவுள விட. அதனால ஒரு ஒரு பயம் வர்றதுக்காக தான் எழுதியிருக்காங்க. கருட புராணத்துல இருக்கிற மாரிலாம் நடக்க போறது கிடையாது. ஆனா எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இது அனாதைகளோட உலகம் மாரி இருக்கு. யாரு வேணாலும் என்ன வேணா பண்ணலாம். அவங்கவங்க சட்டத்த கையில எடுக்குறாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு மறந்தே போயிட்டாங்க. அப்படி இருக்கு உலகம். அங்க தேள் தன்னுடைய விஷ கொடுக்கனால எல்லாரையும் கடிச்சிட்டே இருக்கும். ஒரு ஒரு கும்பி பாக் நரக்குனா இப்படி நெருப்புல வாட்டி எடுப்பாங்க. ரவுரவ் நரக்குனா அந்த தேள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த மாரிலாம் சொல்றாங்க. சாஸ்திரத்துல என்னென்னலாம் எழுதி வச்சுட்டாங்க. இது கூட தந்தை வந்து இது எல்லாமே பக்தி மார்க்கம் தான். உண்மையிலேயே வந்து அந்த கருட புராணத்துல இருக்கிற மாரிலாம் பனிஷ்மென்ட் இருக்காது. தர்மராஜ்புரியில. ஆனா கொஞ்சம் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இவர்கள்ல யாருமே வந்து என்னோட கீழ வந்தவங்க யாருமே மேல போலல்ல. பாபாவ சந்திக்கவே இல்ல. மேலும் மேலும் தமோ பிரதானம் ஆயிட்டே இருக்காங்க உலகம். ஆகவே தான் என்னை அழைக்கின்றார்கள் கடவுளே! வந்து எங்கள தூய்மையாக்குங்க. பத்தித்த பாவனரே! எங்க பாவங்களை சரி பண்ணுங்க. அப்படின்னு எல்லாருமே கடவுள அழைக்கின்றார்கள். தூய்மை அற்றவர்களாக உள்ளனர் அல்லவா? மனிதர்கள் எதையுமே புரிந்து கொள்வது கிடையாது. யார் நிச்சய புத்தி உள்ளவர்களோ அவர்கள்தான் வெற்றி அடைகின்றார்கள். ராவணனை வெற்றி அடைந்து ராம ராஜ்யத்திற்கு வருகின்றார்கள். காமத்தை வெற்றி கொள்ளுங்கள். இதனால்தான் சச்சரவு ஏற்படுது.
பிரச்சனைக்கே காரணம் இந்த காம விகாரத்த விடுறதுக்கு யாருமே ரெடி இல்ல. அமிர்தத்தை விட்டுட்டு யாராவது விஷத்த குடிப்பாங்களா? விஷத்துல என்ன டேஸ்ட் இருக்கு? அமிர்தம் அப்படிங்கிறது அத்தீந்திரிய சுகம். அத விட இந்த காம விகாரம் ஒண்ணுமே விஷம் அது. பாய்சன். அத ஏன் அருந்துறீங்க அப்படின்னு பாபா கேட்கிறாரு. அமிர்தம் அப்படின்ற பெயரை கேட்டு பசு வாயிலிருந்து கூட அமிர்தம் வருது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. கங்கை நீரையும் அமிர்தம் அப்படின்னு சொல்றது இல்ல. இது ஞான அமிர்தத்தோட விஷயமாகும். ஞான அமிர்தம். மாதர்கள் கணவனின் காலை கழுவி சாமியாரங்களையும் விடுறதில்ல. அதுக்கு பக்தியில அப்படி சொல்றாங்க. கணவனே கண் கண்ட தெய்வம். அப்படின்னு அந்த கால கழுவி, அந்த தண்ணி இருக்குல்ல, அதுக்கு பேரு அமிர்தமா. அத குடிக்கிறாங்க. இது இப்ப இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஒரு 2, 3 ஜெனரேஷன் முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். கணவனோட கால கழுவி குடிக்கிறது. அது அமிர்தமா நெனைக்கிறது. அ. ஒருவேளை அதுதான் அமிர்தம் அப்படின்னா, வைரத்திற்கு சமமாக ஆகுங்க. அ. அமிர்தத்த குடிச்சுட்டாங்கல்ல, அப்புறம் அவங்க எந்நேரம் வைரமா மாறி இருக்கணும்ல. அப்படி ஆனாங்களா? அப்படின்னா ஆகல. இது ஞான அமிர்தம். தந்தை ஞானம் கொடுக்கின்றார். இதனால வைரமா ஆகுறீங்க. தண்ணீரோட விஷயத்தை எவ்வளவு பிரபலமாக்கி விட்டார்கள். நீங்கள் ஞான அமிர்தத்தை அருந்துகின்றீர்கள். அவர்கள் தண்ணீரை அருந்துகின்றார்கள். பிராமணர்களாகி உங்களை யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க யாருன்னு யாருக்குமே தெரியல. அவர்கள் கௌரவர்கள், பாண்டவர்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் பாண்டவர்களை பிராமணர்கள் என்று புரிந்து கொள்ளவில்லை. பாண்டவர்கள், பிராமணர்கள் என்பது போன்ற வார்த்தை கீதையில இல்ல. பாண்டவர்கள் க்ஷத்திரியர்களா தானே காமிச்சிருக்காங்க. பிராமணனா காட்டலல்ல. தந்தை சாஸ்திரங்களுடைய சாரத்தை புரிய வைக்கின்றார். சாஸ்திரங்கள்ல என்ன படித்திருக்கின்றீர்களோ, நான் என்ன கூறுகின்றேனோ, அவற்றை தீர்மானம் செய்யுங்கள். பாபா சொல்றது கரெக்டா? சாஸ்திரத்துல படிச்சது கரெக்டா? டெசிஷன் நீங்களே எடுங்க. புத்தி இருக்குல்ல, யூஸ் பண்ணுங்க. அப்படின்னு கடவுள் சொல்றாரு. முன்பு நாம் என்ன கேட்டோமோ அவை தவறானவை அப்படிங்கிறது இப்ப புரியுது. புத்தி சொல்லுது. ஆமா, பாபா சொல்றதுதான் கரெக்ட். சாஸ்திரத்துல இருக்கிறது எல்லாமே கரெக்ட் கிடையாது. அதுல கூட கரெக்ட் இருக்கலாம். அது கடவுள் சொல்லிடுறாருல, எது சரி அப்படின்ட்டு. அதனால பாபா எது சொன்னாலும் நம்புங்க. அதுதான் கரெக்ட். இப்பொழுது சரியானவற்றை கேட்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் சீதைகள், அதாவது பக்தைகள். பக்தியின் பலனை தருபவர் ராம் என்கின்ற பகவான் உங்களுக்கு பலனை தருவதற்காக வந்துள்ளார் என்று சொல்கின்றார். சொர்க்கத்துல நாம அளவில்லாத சுகம் அனுபவிக்கின்றோம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த சமயத்துல மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். அங்கே சாந்தி கிடைக்கின்றது அல்லவா? இந்த உலகத்துல சுகம், சாந்தி, தூய்மை அனைத்தும் உள்ளது. சுகம், சாந்தி, தூய்மை அனைத்தும் இந்த உலகத்துல, அந்த உலகத்துல இருந்தது. எப்ப ஒரு தர்மம் இருந்ததோ, அத்வைத தர்மம், அப்ப அமைதி இருந்தது. இது மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள் என்றாலும் கூட எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்களா? டிராமால இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் கஷ்டம்தான் புரிஞ்சுக்கிறது. பிற்காலத்துல நிறைய பேர் வருவாங்க. வேற எங்க போவாங்க? ஒரே ஒரு கடை தான். இந்த கடையை விட்டா வேற கடையே கிடையாது. கடைசியில இங்கதான் வந்து ஆகணும். இந்த போனவங்க கூட வருவாங்க. எவ்வளவு குரூப்பா பிரிஞ்சு வச்சிருக்காங்க. எத்தனை குரூப்பு? சங்கர் பார்ட்டி போச்சு. அப்புறமா ஏதோ பார்ட்டி வந்தது. இப்ப ஏதோ ஒரு பார்ட்டி போயிட்டு இருக்கு. ஒரே நேரத்துல எல்லாருமே உயிரோட தான் இருக்கிறாங்க. எத்தனை பாபா? யோசிச்சு பாருங்க. பாபா சங்கர் உடம்புல வராரா? இப்ப யாரோ ஒரு பொண்ணு உடம்புல வராருன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் எத்தனை ஒரே நேரத்துல. அதனால அவங்களும் அடிபடுவாங்க. அந்த குரூப்ல போனவங்களும் அடிபடுவாங்க.
அடிபட்டா தானே ஒரிஜினலோட வேல்யூ தெரியும். அவங்களும் இங்க வருவாங்க. இந்த போனவங்களும் வருவாங்க. நான் தான் கடவுள்ன்னு சொல்லிட்டு போயிட்டு அது நான் விகேவே பரவாயில்லையே! விகே அது மாரி போயிட்டு இருந்தா, சரியான அடி கிடைக்கும். ஆனா வருவாங்க. இங்க விட்டா எங்கேயும் முடியாது. ஃபைனல் இங்க தான் வந்தாகணும். ஒரே கடை தான். கடைக்காரரிடம் பொருள் நன்றாக இருந்தால் விலையும் ஒரே விலையாகத்தான் இருக்கும். இது சிவ பாபாவின் கடையாகும். அவர் நிராகாரமானவர். யாரு? சிவபாபா. பிரம்மாவும் அவசியம் தேவை. நாம் தான் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகளாக இருக்கின்றோம். நாம நம்மள சிவகுமார், சிவகுமாரின்னு சொல்றதில்ல. ஏன்னா சிவனுக்கு குமார் மட்டும்தான், குமாரியே இல்ல. நம்ம பிரம்மா குமார, பிரம்மா குமாரிகள் அப்படின்னு சொல்றோம். பிராமன் ஆகாம தேவதை ஆக முடியாத. நல்லது. இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவதைகளின் குணங்கள் என்னவோ அவற்றை தானும் கடைபிடிக்க வேண்டும். உள்ளுக்குள் என்னென்ன தீய பழக்கங்கள் உள்ளனவோ, கோபம் முதலான பழக்கங்கள் உள்ளனவோ அவற்றை விட்டுவிட வேண்டும். விகர்மத்தை வெற்றி பெற வேண்டும். எனவே இனி எந்த ஒரு தீய செயல்களையும் செய்யக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், வைரத்திற்கு சமமாக மேன்மையானவர்களாக சிரேஷ்டமானவர்களாக ஆகுவதற்காக ஞான அமிர்தத்தை தானும் பருகி மற்றவர்களையும் பருக செய்ய வேண்டும். காம விகாரத்தின் மீது முழுமையாக வெற்றி பெற வேண்டும். தன்னை சத்தோ பிரதானமானவராக மாற்றிக்கொள்ள வேண்டும். நினைவு பலத்தினால் பழைய கணக்கு வழக்குகள் அனைத்தையும் முடித்துவிட வேண்டும். வரதானம், புத்தியை எனது என்ற சுழற்சியில் இருந்து விலக்கி குழப்பங்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பற்றற்றவராக ட்ரஸ்டியாக ஆகுக. எப்பொழுது புத்தி ஏதாவது ஒரு குழப்பத்தில் வருகின்றதோ அப்பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு எனது என்பது உள்ளது. குழப்பத்துல வருதுனாலே உள்ளுக்குள்ள மேரா, என்னுடையது அப்படின்றது ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள். எங்கே எனது என்பது வந்துவிட்டதோ அங்கே புத்தி திரும்பி விடுகின்றது. கிரகஸ்தியாகி யோசிப்பதனால குழப்பம் ஏற்படுகின்றது. ஆகையினால முற்றிலுமாக பற்று அற்றவராக மற்றும் ட்ரஸ்டியாக ஆகிவிடுங்கள். இந்த எனது என்பது எனது பெயர் கெட்டுவிடும், எனக்கு நிந்தனை ஏற்படும், இவ்வாறு யோசிப்பது கூட குழப்பம் அடைவதற்கான வழியாகும். என்னோட பெயர் கெட்டுடும், அதனால நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். யார் நேர்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்னா நான் ஹெல்ப் பண்ணா என் பேர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, அதனால எனக்கு என்னோட பேர் தான் முக்கியம் அப்படின்லாம் சில பேர் நினைக்கிறாங்க. இதெல்லாம் குழப்பத்திற்கு காரணம். பிறகு எந்த அளவு சிக்கலை சரி செய்ய முயற்சி செய்வீர்களோ அந்த அளவு குழப்பம்தான் அதிகமாகும். ஆகையினால ட்ரஸ்டி ஆயிடுங்க. எல்லாமே பாபாவுடையது. இந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டு விடலாம். பகவானுடைய குழந்தைகள் ஒரு பொழுதும் குழப்பத்தில் வர முடியாது. ஸ்லோகன் சொல்றாரு, பெரிய தந்தையின் குழந்தைகள் நாம. ஆகையினால உள்ளத்தை சிறியதாக
ஆக்காதீர்கள். சிறிய விஷயங்களை பார்த்து பயப்படாதீர்கள். பாபா நம்ம கூட இருக்கிறாரு. பாபாவுடைய நினைவுல நாம இருக்கிறோம் அப்படின்னா, மலையெல்லாம் கடுகா மாறும். ஆனா, நம்ம தனியா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்மளுக்குன்னு யாருமே இல்ல. அப்படின்னு நம்ம நேரோ மைண்டா வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு சின்ன விஷயம் கூட, கடுகு கூட மலையா தெரியும். அதனால பாபா சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கேன். சின்ன விஷயங்கள பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க. பெரிய விஷயத்தையே தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால பெரிய தந்தையின் குழந்தைகள் நாம. அதனால உள்ளத்தை சிறியதாக்க வேண்டாம். சிறிய விஷயங்களை பார்த்து பயப்படவும் வேண்டாம். நல்லது. ஓம் சாந்தி.